ஒரு குருடனுக்கு கண் தெரிந்து விட்டால் அவன் முதலில் தூக்கி போடுவது அவ்வளவு நாள் அவனுக்கு துணையாக நின்ற அவனது தடியைத்தான். அதுபோலதான் சில போலி உறவுகளும் தேவை முடிந்த பெண் தூக்கி எறிந்து விடுவார்கள். ஒரு நாள் ஒருத்தன் குயிலிடம் சொன்னான், நீ மட்டும் கருப்பா இல்லைன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். கடலிடம் சொன்னான், நீ மட்டும் உப்பா இல்லைன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். ரோஜாவிடம் சொன்னான், உன்னிடம் முட்கள் இல்லைன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். அப்போது அந்த மூன்றும் ஒன்று சேர்ந்து சொன்னது, ஏ மானிடா, உன்னிடம் மட்டும் பிறரின் குறை கண்டுபிடிக்கும் பழக்கம் இல்லைன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். பிறரிடம் குறை காணா மனிதன் என்றுமே. அவளை கதை தெரியுமா? மரத்தின் உச்சியை அடைய ஆசைப்பட்டு முயற்சித்தது ஒரு தவளை. அதை கண்டு மற்ற தவளைகள் அனைத்தும் முடியாது, முடியவே முடியாது என்று சத்தம் போட்டு எச்சரித்தன. ஆனாலும் அந்த தவளை உச்சியை எட்டிவிட்டது. எப்படி? ஏனென்றால் அந்த தவளைக்கு காது கேட்காது. மற்ற தவளைகள் உறக்க சத்தமிடுவதை கண்ட தவளை தன்னை உற்சாகப்படுத்தத்தான் அவை சத்தமிடுவதாக நினைத்துவிட்டது. ஆம், இலட்சியத்தை அடைய எதிர்மறை எண்ணங்களுக்கு செவி கொடாதிருங்கள். ஒரு கோடாரி வலுவானது, ஆனால் முடிய வெட்டாது. ஒரு பிளேடு கூர்மையானது, ஆனால் அது மரத்தை வெட்டாது. எல்லோருக்கும் ஒரு திறமை இருக்கும், ஆனால் ஒரே திறமை இருக்காது.